பூபதி வணக்கம். அப்படியே பார்த்துறியா? அப்படியே பார்த்துறியா? எப்படிப்பட்ட சபை? அமைதியான சபை. எதற்காக கூடப்பட்ட சபை? முத்துமாரி அம்மனுக்காக கூடப்பட்ட சபை. மண்டல பூஜை முன்னிட்டு அவருடைய முன்னிட்டு தினத்து ஒரு நாள் வச்சிருக்காங்க. தம்பி அப்படி இருந்தாலும் மாதா பிதா குரு அதோ தெய்வம். குரு தெய்வம் அவருடைய பார்த்திருக்கோம். இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கோம். கிருஷ்ணனையா பார்த்திருக்கோம். இன்னும் நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் தங்களுக்கும் பூபதி உங்களுக்கும் இந்த சிறுவன் மனங்கழிந்த வணக்கம். தம்பி என்னுடைய விளக்கம் எப்படி? இப்ப சொன்னியே கலைமாமணி விருது பெற்றிருக்கக்கூடிய ஐயா நாடக ஆசிரியர் சேகரன் சொன்னியே. இந்த கலைமாமணி விருதுன்னு சொன்னா இப்ப இந்த கொரோனா வந்த காலத்துல இது எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா நம்ம நாடகத்தை யூடியூப்ல விட்டாங்க. அப்படி விடும்போது இந்த கொரோனா காலத்துல பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்கள் அப்ப நம்ம யூடியூப்ல போற தெருக்கூத்த பார்த்திருக்காங்க. அப்படி தெருக்கூத்த பார்த்துட்டு இப்பேற்பட்ட ஒரு கலைஞனுக்குத்தான் இந்த கலைமாமணி விருது தரணும்னு சொல்லி உயர் திருவாளர் பெரும் மதிப்புக்குரிய தெய்வமே நமக்கு அவர். ஏன்னு கேட்டா ஒருவனுக்கு கொடுக்க மனம் வேண்டும். அப்ப கொண்டு போய் அந்த யூடியூப்ல போனக்கூடிய செல்லுல பார்த்துட்டு இந்த தெருக்கூத்து பாருங்கன்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட சொல்லி இப்பேற்பட்ட கலைஞனுக்கு தாங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா இதழ் இசை நாடகமன்ற தலைவராக இருந்தார் யாரு தேவா அவர்கள். அவர் கொண்டு போய் முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொல்லி இவருக்கு கலைமாமணி கொடுங்கன்னு அவர் சொல்லலன்னு சொன்னா நமக்கு கலைமாமணி விருதே கிடையாது. ஆமா, அதனால இது நமக்கு கிடைத்த ஒரு காரணம் யாராலன்னு சொன்னா உயர் திருவாளர் ஐயா பெரும் மதிப்புக்குரிய தேவாசாருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அவருக்கு நன்றி வணக்கம். அப்படி என்னுடைய விளக்கம் அவருடைய மார்பில் தங்கக்கூடியவர் லட்சுமி 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 லட்சுமி. எங்க வீட்டுக்காரன் நானும் சந்தோஷமா இருப்பா. அவதாரத்தோடு வரும். ஏன்னா தம்பி 8 அஷ்டலட்சுமிகள். ஆமாண்டா. என்ன தனலட்சுமி, ராணிலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி இப்படி சொல்லப்பட்ட 8 அஷ்டலட்சுமிகள். ஆமாண்டா. அப்படி 8 அஷ்டலட்சுமிகள் உள்ளது. ஆனால் தம்பி என்ன எப்படி பிறந்து தெரியுமா தம்பி? என்ன திருப்பார் கடலே அமர்ந்து கிடந்தார்கள். ஒருபுறமும் கடைந்தார்கள். அப்படி பிறந்த பெண்கள் 7 பெண்கள் பிறந்தோம். தம்பி மண்டோதரி ஒன்று, தாரை, லட்சுமி, இந்திராணி, அகலிகை இப்படி சொல்லப்பட்ட 7 பெண்கள் பிறந்தது. தம்பி அப்படி 7 பெண்கள் பிறந்தோம். அவரவர் ஏற்றவாறு அவருடைய கணவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சந்தோஷ முறையில் இருக்கிறோம். ஆமாண்டா. எந்த குறைபாடு கிடையாது. அப்படி அவரவர் ஏற்றவாறு அவருடைய கணவரை திருமணம் செய்து சந்தோஷமா இருக்கிறோம். இந்த தினத்தில் மன்னர் வடுமை உத்தரவு சீக்கிரம் சிம்மாசனம் கொடுப்போம். ஐயா பகவானே, அம்மா லட்சுமி அம்மா வந்தாங்க. லட்சுமி வர சொல்றா. கட்டளை வர சொல்லி செய்யணும். என்ன பேசிட்டு இருக்கு குட்டிமையா? பெண்ணே லட்சுமி பாம்பனை
தந்தை அமதம் உண்ட அந்த நாதனுக்கு நீங்கள் வைத்துணரே பஞ்சாமல் பஞ்சாவரை நீங்கள் அவரிக்கும் எந்த மழை பஞ்சாமல் பஞ்சாவரை அவரிக்கும் எந்த மழை இந்த வண்டார் குழலையாலே வந்தனம் வந்தனமே மகி மகி கொஞ்ச நேரம் தானே இருக்கு. லட்சுமி அடி சங்கரர்க்கு தங்கையாளே குடும்பத்தை இன்னைக்கு எங்க பாருங்க சொந்த பொண்டாட்டி எங்கேயுமே குற்றாச்சுன்னா இது எப்படி சொந்த பொண்டாட்டி தாலி கட்ட பொண்டாட்டி போய் குற்றாச்சு சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இன்னைக்கு குடும்பம் நடக்கணுமா நடக்கணுமா இல்ல நடக்க இந்த மாதிரி இந்த கேப் மாதிரி பையன் பேசி நீ இந்த மாதிரி பண்ணிக்கிற நீங்க யாரு இவன் தான் உலகத்துல யாரு உணவு சொல்லலாம் லட்சுமி நீ எங்கேயுமே குடிசைன்னு சொன்னா எங்கேயும் கூரை வீடே கிடையாது. ஆமாங்க. ஆமா ஆமா. எந்த ஊரு பஞ்சமா இருக்குது? எந்த ஊர்லயும் பஞ்சம் கிடையாது. எந்த ஊர்லயும் பஞ்சம் கிடையாது. அப்படியே ஒரு குடிசை இருந்தாலும் சரிதான். இருந்தாலும் ஆமா என் பொண்டாட்டி மனசு வச்சுட்டான்னு சொன்னா சொல்லிட்டான் அந்த குடிசை. ஆமாங்க. இந்த மாதிரி மெத்த விடாது. ஆமா. அப்ப அந்த குடிசைக்கு அரசி அரசி. அதனால நீ தப்பா நினைக்காதம்மா. ஏழையா ஒரு குடிசையா இருந்தாலும் நாங்க அமர்ந்து சொன்னா 10 அடுக்கு மாளிகை. அதானே என்னுடைய பெருமையை சொன்னீங்க. அதனாலதான் சங்கரருக்கு தங்கையாளே இந்த ரங்கநாதன் தங்கையாளே
மாதிரி குடிசிக்க சகலமும் வாங்கலாம். 4400 ஒரு பவுன் ஒரு அதனால லட்சுமி அதம் படிந்த உமக்கு இந்த எம்பெருமானுடைய அவளை பெற்று எந்த குறையும் இல்லாத இன்னைக்கு கொஞ்சம் என்னங்க தகராறா ஏக்கிறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் என்ன அர்த்தம்? என்ன பூபதி? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் என்னங்க ஏக்கிறீங்க? நாள் சரியில்லை. இன்னைக்கு அஷ்டமி. அஷ்டமி யாரு நஷ்டம் பண்ண வந்தீங்க? யாரு நஷ்டம் பண்ண வந்துக்கிறீங்க? அப்போ வந்தப்ப தெரிய விட்டு 2 பேரும் வந்த நேரமே சரி. ஏண்டா ஒருவேளை உங்க மாமியா எதிரில் வந்தாவாடா? ஆமா ஆமா. டேய் அஷ்டமினா இல்ல. தெரியும், அவருக்கு தெரியாது. சின்ன பையன் தெரியும். அஷ்டமி சொன்னா அஷ்டலட்சுமியும் ஒன்று சேரக்கூடிய நேரம். அஷ்டமி. அஷ்டமி. ஆமா. 8 லட்சம் ஒண்ணா கொடுது. அஷ்டலட்சுமியும் ஒன்று சேரக்கூடிய நேரம் தான் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி ஒன்று சேர நேரம் அஷ்டமி. அஷ்டமி. ஆமா. அந்த அஷ்டமியில நகை வாங்கணும். அஷ்டமியில நகை வாங்க வேண்டும். நிலம் வாங்கணும். வீடு வாங்கணும். எதை வாங்கினாலும் அந்த 8 லட்சுமியும் சேரக்கூடிய நேரத்துல நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம கை விட்டு போவாது. அப்ப நாளைக்கு காலைல 12 மணிக்கு ஆனோட நான் 8 லட்சம் கூட போட்டு வாங்குவேன். என்னை விட்டு போகவே கூடாது. தாய்மார்களே தந்தைமார்களே கரெக்டா நீ வாங்கறது லட்சுமி வாங்கல, கெங்கிய வாங்குற. மேல அதனால லட்சுமி நீ கொஞ்சம் நேரம் சரியில்லாத இருக்குது. சரி நீ போய் ஜாக்கிரதையா காவல் இருங்க. நானும் என் மனைவியும் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு 2 பேருக்கும். கால் பண்ண ஓய் ஓய் கத்துல பள்ளி பஞ்சனையில் நாம் இருவர் கொஞ்சம் வேலை யாடிலாம் கொஞ்ச நேரத்திலே போது 5 வாங்கி மகாலட்சுமி சதிபதிமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க.
நாவனார் ஓண்டு ஒத்த கூடண்டி என்ன ஐயோ நம்ம நாட்டுல வெடி சத்தம் கேக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். என்ன வெடி சத்தம் கேக்குது? தீபாவளி நெருங்குது. ஓ பசங்க படாசு தீபாவளிக்கு பசங்க பசங்க வடிக்கிறாங்க. ஐயா ஓய் ஓ அதப்பா பரம கேள்வி எந்த நேரம் இதே நேரம். பகவானே பகவானே எங்க தட்டுற? உள்ள இருக்கீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க? ஏய் ரெடி கதவு தட்டுற எவனா? ஏடா உள்ள என்ன சத்தம் கேக்குதா? கல்லி சத்தம் போற சத்தம் கேக்குது. கல்லி கல்லி. பகவானே பூபதி என்னடா சந்தோஷமா எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு தான் கொஞ்சம் முறைஞ்சு ஏண்டா அந்த நேரத்துல பிடிச்சவங்க எனக்கு கத்துறாங்க. ரெண்டு பேரும் இடிக்குது. ஆமா பகவானே நேரம் கெட்டு போச்சு பகவானே நேரம் கெட்டு போச்சு பகவானே யார் குடுக்குறாருனா நீ? சூத்துக்கு ஆப்பு வருது பகவானே இல்லடா டேய் 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 என்ன? நம்ம வைகுண்ட தேடி நம்ம வீட்டை தேடி பரமகேது என்று என்னங்க ஏங்க என்னங்க பரம கேதனன்றா நீ என்னங்க ஒரே முட்டங்க என்ன அம்மா உன் ஜாக்கெட் பத்திரமா இருக்கட்டும் உன் பாவாடை பத்திரமா இருக்கட்டும் பூபதி சாதாரண சீக்க வந்திருக்கான் என்னன்ற பூபதி பாவறதா யாரு வந்தா நம்ம நாட்டை தேடி வந்தாலும் அதே வேலையில இருப்பான் ஏண்டா யார் வந்தாலும் சரிதான். பகவான் லட்சுமி சதியம் பண்ணி இருக்காங்க. ஆமா கேக்குற வரத்தை கேட்டு வாங்கி போட சொல்ல. கால்ல வீட்டு வரத்து வாங்கி பாத்துறேன் போடா ஐயா பரமகாத ஐயா அப்படி வச்சிருந்தா பகவான் லட்சுமியா அதிபதிமா இருக்கிற அந்த பகவான் சொல்லிட்டாரு ஏன் கால்ல வீழ்ந்த ஆசீர்வாதமானா வேண்டிய வரத்தை கொடுப்பேன் உனக்கு தேவைப்பட்ட பொருளும் கொடுப்பேன் எனக்கு. ஆனா அந்த அம்மாக்கு இது பாரு லட்சுமி அம்மா அவங்க என்னன்றாங்க என் கால்ல வந்து வீழ்ந்த ஆசீர்வாதம் வாங்கும் போது தண்ணி தாக்கம் அப்படி ஏற்பட்டா என் மூத்தத்தை குடிக்கிற குடிச்சிட்டு வரத்தை வாங்கி போட்டோன்றாங்க. அப்படி சொன்னா அப்படி மூத்தத்தை குடிச்சா குடி இல்லையா பீ எடுத்து தின்னு அப்படின்ற இங்க மாட்டுக்காரன் நாய் பேசுற மாதிரி பேசுறேன். சம்பளம் வாங்கவே பண்ணு பேசும்போது அடிக்கிறான் அவன் தான் குத்துட்டான். யாரடா நீ எந்த ஊரு? அறிவிந்த முண்டம் கூறு போ. யாரு முண்டம் பாட்டு மாறி இருக்குது. யாரடா நீ எந்த ஊரு? போய் மயிருக்காரன் நெஞ்சு கூறு. என்ன மயிரவன்? யார தேடி வந்தாய் கூறடா எனக்கு பதில் கூறடா. என்ன நீ யாரு எங்க இருந்து வர? உன் பேரு என்ன? எதுக்காக இங்க வந்த? என் பேர் பரமகாதரன். பரமகாதரன். எனக்கு இந்த வைகுந்தம் வேணும். வைகுந்தம் வேணும். வைகுந்தம். ஆமா வைகுந்தம். ஆமா. நீ யாருக்கு பிறந்த? நான் யாருக்கு பிறந்தா? அதோ பார் பணியாளுக்கு பரமகாதனுடைய பிள்ளை. என் பேர் பரமகாதரன். கூட்டு கட்டி என்ன கொடுக்காரு நான் என்ன சொல்றேன், இந்த வைகுந்தம் தேவைன்னு கேட்கிறவன் யாருக்கு பிறந்தன்னா? பணியாளுக்கு பரமகடவுள். பரம கடவுளை போய் கேள்றா. அங்க பாய் நான் என்ன சொல்றேன், அப்ப சொத்து புலிதான சொல்றேன். ஒப்ப சொத்து பூரா சுடுகாடு. அங்க போய் கேளு. நான் எனக்கு இந்த வைகுந்தம் வேணும். நீ கொடுத்துட்டு போயண்டா. எங்க அம்மா போனதா? எங்க அம்மா போனதா? இல்ல உன் தங்கச்சி போனதா? என் தங்கச்சி போனதா? இல்ல உன் பொண்ணு போனதா?
பாகம் கேட்க வரையே யார் வகை இல்லாத ஒரு கதை எதுக்கு உனக்கு நான் என்ன சொல்றேன் நாடு வேணும் யார் பகவானுக்கா யார் போடணும் நின்று பாருங்க ஆமாய்யா அடிச்சு அடி ஒளிஞ்ச போட்டுச்சா புரிஞ்சுச்சா நல்லா இருக்க மாட்டேன் அவன் அடிச்சுட்டு ஏண்டு லட்சுமி ஏங்க அடிப்பான் போல தெரியுது அடிப்பான் போல தெரியுதுன்னா அவனுக்கு பாதம் கேட்குறியா நீ எதனா அவங்க அம்மா எதனா ஒரு நாளைக்கு போய் வந்தியா என்ன பூபதி ஒதுக்கி லோடு போடுற ஒதுக்கி லோடு போடுற எதுக்குமே பயப்படாத உனக்கு இப்ப 7 இது சனி ஏங்க நமக்கு என்ன பேச்சு மாடாடு மேய்த்தவன் மத்தாளடி பட்டவன் என் வார்த்தை கேளு ஒரு பொருள் தேவைன்னா மாடு கூட மேய்ப்பேன்டா எதை வேணாலும் பண்ணுவான் அவரு ஆடு மேய்ப்பாரு மாடு மேய்ப்பாரு வாத்து மேய்ச்சிருப்பாரு இந்த வார்த்தை அவரை காத்து மேய்ச்சாருன்னு மாத்தி விடுறேன் நான் அடிக்கல நான் நியாயமா சொல்றேன் பைக் வந்து விட்டு போ அடிச்சுதான் பாரு ஒப்ப ஆறு முகனுக்கே நீ பிறந்தவனா இருந்தா நீ அடிச்சுட்டா பரப்படா பேசிக்கிறேன் ஆடு மேய்ப்பாரு பண்ணி கூட வளர்ப்பாரு பஞ்சு அவதாரம் எடுத்த எனக்கு இந்த பைக் வந்து வேணும் பைக் வந்து வேணும் கொடுக்க முடியாதுடா கொடுக்க முடியாதுடா கொடுக்க முடியாது கொடு வச்சுட்டு போட நாடகம் வச்சாங்க இந்த மாதிரி நாடகம் வைக்கிறது ஒரு பையனும் ஒன்னு அடிக்கணும் யாரும் பிறக்கல எப்படி என்ன சொல்றேன் ஆமா சண்டடா 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 காசு வாங்கிட்டு போயிடலாம் மாறி மகம் அறிய வந்து மைந்தர் குறைந்து தரும் தந்தினே தாயாக தரணி நினைத்தாய் நீ தஞ்சம் என்பவர்க்கே அருள் இந்த காயாம்பு தூய்மையுள்ள தொண்டர்களை கார்த்திங்காதவி நேயமுள்ள தக்கன் மகளாய் வந்த பார்வதி நேயமுள்ள தக்கன் மகளாய் வந்த பார்வதி நிந்தனையாளர் ஜீவித் என்ற குழந்தை பகவானுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 இந்த குழந்தைக்கு உடல் பலம் திரேகப்பலம் மனோபலம் கொடுத்து நோய் நொடி இல்லாத கல்வி பலனை கொடுத்து மகமாரி அம்மன் அந்த குழந்தைக்கு காற்று ரட்சிக்க வேண்டும் என்று அம்மனையும் அவங்க குல தெய்வத்தை பிரார்த்திக்கிற சுபே ஜெயித்தாய் அதை யாரத பயமில்லாமல் யார் முகமகனா இருந்தால் யாரத பயில நீதான் அச்சமும் பயமில்லாமல் என்னிடம் போவது புரிய வந்தாய் கொண்டாத பொறுக்கி நாயே
சொல்லாத சொரி நாயே அது சண்டைக்கு வாடா அப்படியாப்பட்ட ஆயுதம் எனக்கு தானே தெரியும். நண்பர் நண்பர் மாஸ்டர் பாலமுருகனுடைய நண்பர். அவர் குடும்பத்துக்கு எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதே செந்தில் மாஸ்டர் பாலமுருகன் அவர்கள் இது 6 முகம் பெற்ற பிள்ளை. நேருக்காக 50 கொடுத்திருக்கிறார். எமக்காக 100 கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் பெற்று நோயற்ற வாழ்வு குறையில்லா சிறப்போடு இன்னொரு வாழ வேண்டும் என்று நம்மனை மிக பிரார்த்திக்கிற சுவேஜை ஒரு எங்க வீட்டுக்காருக்கு எப்படியாப்பட்ட எவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்குன்னா தெரியும். என்கிட்ட சக்கரை இருக்குது தெரியாதுங்க. அக்கிரமக்காரன் சக்கரம் இருக்குது. அவனை ஒரு கை பாரு. ஏங்க இந்த மாரியத்தை போய் வந்து கூப்பிடாரு கிருஷ்ணாங்க. ஓ மாரியத்தை வேலை வரைக்கும் நான் போய் வந்துடுறேன். அம்மா பண்ண போறாங்களா? நீ இப்ப பாத்து அதுல போய் போங்க. ஏங்க அவனை சக்கரை விட்டீங்களே, அவன் தலை பராக்குன்னு வீழ்ச்சா பாருங்க. செத்து விட்டுருப்பாங்க. அவன் செத்துட்டு இருப்பாங்க. அவனை கண்டா பயந்து பாருங்க. அவனை கண்டா நீங்க பயந்து போறீங்க. அவன் எதுக்கு சம்மந்தமாங்க? உன் வீட்டுக்கார சக்கரா பஞ்சராயிடுச்சு. பஞ்சு ஓட்டு அவ போத ஐயா சீரை கொடுத்தா பஞ்சு ஓட்டு வந்துருவான். மட்டும் போகுது போட்டு 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 நொக்கறீங்கன்னா வேடிக்கை கொஞ்சம் கூப்பிட்ட காரணமே இதுக்குதான். பாஜாது நீ வாங்க ஒரு தனி வந்து போங்க. நீ பாதி உன் கையில் இந்த சக்கரை எங்க? என் சக்கரை உலையில பாதிக்குச்சு. அடிச்சு அடிங்க பாருங்க முட்டில அம்மா துணி தூக்கி பாருங்க. லட்சுமி லட்சுமி அடி பாரு பெண்ண லட்சுமியா இருவர் சேருவோம் கையா
கேட்டா எங்க அண்ணன் எப்படியாப்பட்ட ஆளு உங்ககிட்ட நெருங்க முடியுமா? ஆமாங்க. அவர் சூலமாக கிளம்பி நின்றா இப்போ நாமளதான் அடிச்சு தொட்டுட்டான். ஆமா ஆனா என் மச்சான் கையில சக்கரம் எப்பேர் தாலியன் அண்ணன் ஒரு அப்படி எடுத்து விட்டா எழுத்து பண்ணா நம்ம உயிர் பிழைக்கும். எப்படியா வழிந்து போயிட்டு உன் அண்ணனை சரி பத்துட்டு நீதான் சரி நான் பாத்துக்கிறேன். மேல கிட்ட தொடாம பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம அடி வாங்கின விஷயம் அவங்களுக்கு தெரியும். சொல்ல கூட ஏங்க நம்ம உதவாங்கன்னு வெளியே சொல்லாத சொல்ல மாட்டா பின்னால சுத்தி எடுத்துன்னு ஒத்த கொடுக்கணும். தொடாத பேசு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நாம எந்த கடையில வாங்கணுமோ அந்த கண்ணை வாங்கிப்பாங்க போல இருக்கு. ஐயா 779 புள்ள சக்கரம் மைத்துனா மச்சான் பட்ட துன்பம் போதும் போதும் தொட்டு என்ன பேசாதையா போதும் போதும் சொல்லி என்ன பேசாதயா. அவன் விட்ட அடி எந்தனுக்கும் முட்டு முட்டா வீங்கி போச்சு. ஐயா ஐயா மச்சான் ஐயா துண்டை காணும் துணியை காணும். கையில மாடி சக்கரம் சேர்த்து மாடி வந்து கூழாய் வந்து இரும்பு காடி போயிடுச்சு. கைலாயத்துல நாங்க அமைதியா இருந்தோம். உன் தங்கச்சிக்கிறாப்ப யாரு? பார்வதி அந்த வாயாடி. ஒரு ஆத்தா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பொம்பளை கொஞ்சம் நிமிந்துதான் பேசுவாங்க. எல்லாம் உன்னாலதாயா பணக்காரன் தகிச்சு பணக்கார மூட்டை அந்த இருமாப்புதான். அவ என்ன சொல்றா, என்ன போய் பயிர் தொழில் செய்ய அவ சொல்றான். எனக்கு நிலம் கிடையாதுன்னு சொல்றேன், ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன், நடக்க முடியாதுன்னு சொல்றேன். அது அதுக்கு நீதான் வாங்கி வச்சுக்கிறே மாபலி சக்கரவர்த்தியிடம் இந்த பூமி என்னது கலப்ப உங்க அண்ணன் இப்படி எல்லாத்தையும் சொல்லி வேண்டாம். எனக்கு கோபம் வந்து இந்த வயசுல நம்ம ஏறு ஓட்டி ஏறுப்பதற்கு நெல் அறுவடை செய்து பணியலங்கத்தான் ஆணுமா யாருக்கு சிபில் கொடுத்தது அப்படி கோபம் ஏற்பட்டதும் அந்த நெற்றி வேர்வை ஏற்பட்டது. ஆமா அப்பொழுது அந்த வேர்வையினால் இந்த பரமனுடைய அருளால் தஞ்சை தென்மாத்தூர் தஞ்சை தஞ்சை தென்மாத்தூர் தஞ்சை சஞ்சய் 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 சஞ்சயா சஞ்சய் சஞ்சய் அந்த சஞ்சய் என்று சொல்லக்கூடிய குழந்தை அவனுக்காக கொடுக்கப்பட்டது. அவர் குடும்பத்தில் மகமாரி பெற்று நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. அந்த கோபத்து பரமக்கேது ஒரு பையன் அவன் பேர் வச்சுட்டு அசுவாதி நேரா வந்தான், பரம் கேட்டான், பரத்தை கொடுத்தான், கைலாத்த கொடுத்தான். இந்த ரோடி வையா பிறந்தவன் எவனோ அவன் கையால மாலா
நான் சொல்றேன் வேணும்னு சொல்றேன் என் பேச்சு பிறந்து என் வீட்டுல எங்க அண்ணங்கிறாரு பாரு ஒழுங்காரு தெரியாது அவரை போய் நான் என்ன பண்ண முடியும் கைதா வாய அடிக்கிறது வேண்டித்தானே நீங்க வரம் கொடுத்து போன நேரத்துல கஞ்சா குடிக்காம இருக்கியா? கஞ்சா குடிக்கல ஒண்ணும் குடிக்கல அண்ணி அவன் பட்டம் பாடுறது சொல்ல காரணம் ஏமாத்தாங்க பார்வதி சொல்லுண்ணா நீ ஒரு பேமானி நாய்மானி ஆமா நாவடைக்கு வாழ்வது பாவ தொழில் இல்லை அதுக்கும் நாய்க்கிலே எவருக்கு நல்லது ஆமா வேற வரணும் வேறவா பிரம்மதேவனா என்னடா பிரம்மன் மாதிரி வந்துக்கிறா ஒண்ணு விட்டு இது யாரு அப்படியா அம்மா பிறந்தவர் கையால் மாளக்கூடாதுன்னு வரம் கொண்டாரு கஞ்சா வெறியில அதனால இந்த உலகத்தில் யோனின் வழியா பிறக்காத ஒரு ஆள் யாருன்னு கேட்டா யாரு நம்ம யாருன்னு கேட்கிறேன் அந்த பாவம் கட்டிட்டான அதனால இனி வந்து என்ன பண்ணும் இந்த உருவத்தை மாத்தி அங்காள வடிவம் எடுத்து அங்காள சுற்றி வடிவம் எடுத்து சரி நீ உருவத்தை மாத்தி வா நீ வருவதற்கு முந்தி உன் பையன் பாவாடுனா என்ன காவலா கூட்டிட்டு போகணும் சரி 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 அப்படி கூட்டி வரும்போது சரி நீ கொலுவில் அமர்ந்திருக்கணும் நாங்க எல்லாம் மூணு பேரும் அவர் 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 கஞ்சமலம் நான் நீலகண்ட பூசாரி இவரு பிரபகண்ட பூசாரி கோயில் பூசாரி உண்மையிலே பூஜாரிக்கு போயிடலாம் அதனால நாங்க உன்னை கோரி அழைச்சி வந்திருப்போம் அந்த நேரத்துல நான் தான் தெய்வம்னு வருவான் சரி உன்னை கரகத்தை ஏற்பாடு செய்து சரி உன்னை வச்சு நாங்க சரி நான் தான் தெய்வம் சொல்லி வருவான் அந்த நேரத்துல கோலத்தை போட்டு சரி என்ன அதனால பையன் பாவம் நீ கூப்பிடு சரி பாராயந்தர் பார்
ஐயா விளக்கவே பாபுரிச்சு விட்டது பாவாராயா பாவாராயா ஓய் விலக பாபுரிச்சு விட்டதா ஆமா இது அப்துல்லாஹ் ஆமா இது பேர்பட்ட சபை மாதாபிதா குருதேவம் மாதாபிதா குரு தெய்வம் ஆமா ஆமா ஆ அத பாலத்துக்கு பாலத்திருக்கா கம்பெனி வாஜார் ரெண்டு வாயில இருக்குமா ரெண்டு வாஜார் இருக்கும் ஆ நம்ம கம்பெனில இருக்கு இருக்கும் இந்த திருவாய் ஆ வணக்கம் வணக்கம் ஏய் ஓ நான் ஆளு வந்து பார்த்தா விளக்கமா பிடிச்சிட்டீங்க எப்படி பாவாராயா 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 பாராயன் ஆமா அத்பிராந்து இளஞ்சு தம்பி ஏய் அத இருக்கார் பார் ஆ பரம கடவுளுக்கு பரம கடவுளுக்கா உமா மகேஸ்வரி அம்மா பார்வதிக்கா ஆமா ஆ அந்த அருளால அவர்களால விருது வந்தார் ஆ பாராயன் ஓஹோ விளக்கமா பிடிச்சிட்டீங்க புரிஞ்சுட்டா பரம கடவுளுக்கு உமா பார்வதி பிறந்தவன் தான் பாவாராயா ஆமா ஆ அதெல்லாம் காரணம் தெரியல இல்ல. அம்மா ஏத்திருக்காங்க ஆமா. அம்மா இருக்குது போகுது என் மகனான பாவாராயா ஐத்திரே வந்தது பாவாராயா பாவாராயா ஆமா காச்சனா காச்சே அம்மா கண்ணே பாவாராயா அம்மா சொல்லுப்பா வணக்கம் கண்ணே பாவாராயா உனக்கு சுகமாக வாழ ஆதரளித்து கண்ணே பாவாராயா அந்த பரமகேதனை பாட கண்ணே பாவாராயா பாபா
அந்த கழகத்தில் தான் வச்சு
உன் பேரை சொல்லிட்டு அவருமா ஆடாயா சொல்லு. ஓ சக்தி கொஞ்சம் தாண்டமாக ஆயா இருக்கக்கூடிய நீ சென்று அந்த பரமகேதனோடு அவர் புரிந்து சண்டை செய்வதை போல் அவரை கூட்டி வந்து இந்த குடும்பா வச்சு நாங்க பூஜை செய்யற மாதிரி அவன் அங்க சண்டை செய்யற மாதிரி சண்டை போட்டு கூட்டிக்கணுமா அது கண்டாண்டா அவன் அம்மா பாத்துவாங்க போய் அவனுக்கு சண்டை போட்டு ஒரு பையாட்டி பார்க்க முடியுமா? அதனால யாருக்கு அந்த 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வாங்கின பகை இவன் சண்டை கூப்பிடுறானே, இவனும் வரல. இவனை எவனோ ஒருத்தவன் ஏவ விட்டுருக்கான். அதனால
அந்த யாரடா உனக்கிந்த என் வார்த்தைக்கு ஓடி முறை தொட ஓட்டு
தெய்வம் உங்களுடைய இஷ்டமான தெய்வம் அதை கும்பத்தில் நிறுத்தி கும்பத்தில் நிறுத்தி எங்கள் குலதெய்வத்தை வழிபடுகின்றோம். ஏய், அது கும்பல் இல்லையா? அது என்ன தெரியுமா? முக்காவாசி இருந்தேன் காட்டு ரப்பல நான் தெரியுது இது கொல்ல காட்டு வேப்பலை வாசவன் செய்த மண்ணு அடி யார் அடி நிலையார் அகில உலகத்தை படைத்தவர் இந்த ஆதிபரா சக்தி உன்னை படைத்தவர் இந்த ஆதிபரா சக்தி என் பாதத்தில் விழுந்தார் உனக்கு உயிர் பிச்சை தருகின்றேன் என் சூழாயத்துக்கு ஆகி விடுவாய் உண்மையாதாங்க அம்மன் கையால வீடு வாங்கிப்போ அம்மன் கடைசி 48 நாள் முடிஞ்சு போச்சு. அம்மா சந்தோஷமா சேர்த்து முடிச்சு கையில் உள்ள காய் போடு 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 காலை போடு
ஏய் அவனே பேசாதடா எல்லாம் ரெக்கார்ட்